வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணலை. அவங்க தப்பு பண்ணாமல் அவங்க மேலே அநியாயமாக பழி போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விரக்தியில் ஒரு பக்கம் நம்ம வெண்பா குட்டி ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. தான் அம்மாவை இந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு டைம் வேலையில் அனுப்பி மாட்டி விட்டேன். இப்போ என்னால் தான் அப்பாவுக்கு எதனா பண்ணணும்னு சொன்னதுனால அம்மா வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு வேலைக்கு போனாங்க. அவங்க எதுவுமே தெரிஞ்சே பண்ணலையே, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்க மேலே ஏன் அநியாயமாக பழி போடுறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே கடவுளே, ஏன் இந்த மாதிரி கஷ்டம், ஏன் இந்த மாதிரி துக்கம் துயரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வேணா ஃபீல் பண்ணிட்டுங்க, நடக்கிறது தான் நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிதான் விஜய் ஒரு பக்கம் வெண்பான்னு கூப்பிடுறாங்க. எனக்கு நீ அப்பாவெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போட்டோ கிழிச்சு மூஞ்சிலே எரிஞ்சுறாங்க. விஜய் கதறி அழுறாரு. ஐயோ மல்லி, வெண்பா, ஏன் என்ன புரிஞ்சுக்காம நடந்துன்னு இருக்க, உன் அப்பா என்ன ஏன் நீ புரிஞ்சுக்காம நடந்துன்னு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்க, நீங்கள் எனக்கு அப்பாவே இல்லை, நீங்கள் எனக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு மல்லி அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தேன். ஏன் இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, யாரோ ஒருத்தர் பேச்சை கேட்டால் முட்டாள்தனமாக நடந்துன்னு இருக்காங்களே. கிளே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அம்மாவுக்குன்னா அவங்க எதிரி யார், என்ன, எவரை, லொட்டு லொஸ்க்குன்னு எல்லாமே தெரியுமா? எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்க எப்படியாவது உங்களுக்கு எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் தான் இந்த இதில் இறங்கினாங்க. அப்படிப்பட்ட அவங்கள நீங்கள் துன்புறுத்தி ரொம்பவே கஷ்டப்படுத்துறீங்க. இது ரொம்பவே தப்புப்பா. இதுக்கு என்றைக்குமே நான் ஒத்து வர மாட்டேன். இனிமேல் எனக்கு மல்லியம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டதை என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பயத்தில் ஒரு பக்கம் நடுக்கெடுத்து போயிட்டு சைலண்ட்டாக நின்று இருக்காங்க. சரி, எவ்வளவோ பிரச்சனை பார்த்துச்சுடா, இன்னும் பிரச்சனை பார்க்கறதுக்கு எனக்கு தெம்பு இருக்குது உடம்புல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது, என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தாதாங்க தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்ல போகிறீங்க. அப்படி என்ன விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இருந்து போயிட்டு அந்த ஆஃபீஸில் பேசுகிறாங்க. நான் எப்படியோ சொன்ன மாதிரி சொல்லி கொடுத்த மாதிரி வேறு லெவலில் கிழிச்சு விட்டு போயிட்டீங்க. இதுக்கு மேலே இந்த மல்லி இந்த வீட்டில் இருப்பான்னு சொல்லிட்டு 100% உறுதி இல்லை, எப்படி இருந்தாலும் வீட்டை விட்டு போயிடுவா. நீங்கள் பண்ணதை அந்த அளவுக்கு ஒரு பக்கம் செஞ்சு விட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். எல்லாமே உங்கள் ஆசீர்வாதம் மேடம், நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அப்படியே நான் சொல்லிட்டேன். நீங்களும் நாங்களும் பார்ட்னர்ன்றது மற்ற யாருக்கும் தெரியாதுல்ல, ஏன்னா ரகசியம் எல்லாமே நீங்கள் தான் எனக்கு கொடுக்குறது. அப்படி கொடுத்து இந்த அளவுக்கு என்னை முன்னேற்றி வச்சிருக்கீங்கன்னா அது காரணமே நீங்கள் தான். அந்த கம்பெனியில் உங்களோட உழைப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட உழைப்பு தான் 100% என் கம்பெனிக்கு இருக்குது, எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டின்னு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஃபோன் பேசணுமா விஜய் இருந்து மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து பார்த்துடுறாரு. அடி அக்காலே, உன்னை போய் நம்ப பாரு, இவ்வளோ நாளாக நல்லா வச்சு செஞ்சுட்ட பார்த்தியா, இதுக்கு தான் சொந்தம் பந்தம் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடாது, எதாக இருந்தாலும் பொறுப்பாக இருந்து பார்த்து செய்யணும்னு சொல்லிட்டு கேவலம் காசுக்காக தம்பியோட ஃபியூச்சர் பிளானை எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு நீ எல்லாம் அக்காவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ராஜேஸ்வரி பாயை பொத்திக்கிட்டு சைலண்டாக நின்று இருக்காங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது, தானாடா விட்டாலும் தன் தசையாடும் சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. விஜயும் அதே ரத்தம் தானே, அதனால் செம்ம கோவம் ஆயிடுறாரு. இதுக்கு மேலே ராஜேஸ்வரி வாழ்நாளில் விஜய் கிட்ட சேருவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்காவெல்லாம் ஒரு அவரை கொட்டையும் இல்லை கிளம்படான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்தி வச்சுட்டு போகிறாரு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் இருக்காங்களா, அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படியாவது மல்லி அந்த வீட்டை விட்டு வேற எங்கேயும் அனுப்பிச்சுட்டு நாம விஜய் கூட கூட்டணி சேர்ந்துடணும். ஏண்டா வெக்கமே இல்லையாடா, கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு, ஆனா அவனை எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கான் அந்த ரஞ்சிதம். அவளுக்கு கொஞ்சங்களா மானம் வெக்கம் சூடு சொல்றேன் எதான இருக்கு. எதுக்குங்க இந்த மானம் கேட்டா பழப்பு, பாவம் அவங்க 2 பேரும் சந்தோஷமா ஒன்னா இருக்காங்க. இது பிடிக்காம ஒரு பக்கம் வைத்தியர்ஸ்ல எப்படியான பிரிக்கணும்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும் பிளான் பண்ணி கங்கனை கட்டுன்னு தெரிஞ்சுன்னு இருக்காங்க. இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்களா சேர மாட்டாங்களா, ரஞ்சிதம் தான் சேருவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரஞ்சிதம் கனவுல கூட ஒன்று சேர மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம விஜய் ஒன்றும் முட்டாள் இல்லைங்க. மல்லியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி அனுப்பினாலும் வேற யாரையும் இவங்க சேர்த்த மாட்டாங்க. திரும்ப மல்லியை கூட சேர்த்திப்பாரு தவிர வேற யாரும் சேர்த்திக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நல்ல மனசு தான். இருந்தாலும் கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டு ஒரு பக்கம் ரொம்பவே கெட்டு போயிட்டு இருக்காரு. இதெல்லாம் மாற்றணும்னா நாம தான் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கழிவு ஊற்றத்தை பார்த்து அவரே ஒரு பக்கம் புத்தி பேதச்சு போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவருக்கே புத்தி வரும். அதெல்லாம் நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்க, எதில் பண்ண போகிறீங்க அப்படின்ற முழு விவரங்களை நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க அப்படின்றத பார்த்ததாங்க தெரிய போகுது. பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, ஏதெல்லாம் நடக்க போகுது. எல்லாமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தாங்க. அந்த சுவாரஸ்யமான விஷயத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லிட்டா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் வெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.